இதே லஞ்சுக்கு சாதம் வச்சுட்டு உருண்டை குழம்புக்கு கடுகு, வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு 3 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு ஊற்றிக்கலாம். இதில் தோரம்பருப்பு, கடலப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி அதில் சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கணும். புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய், அந்த பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றிக்கணும். ஓகே, ஸோ உருண்டையெல்லாம் போட்டுடலாம். உருண்டை குழம்பு ரெடி. அவரைக்காய் பொரியலுக்கு கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அவரைக்காய் எடுத்து போட்டுக்கணும். மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள். அவரைக்காய்க்கு தேங்காய் போட்டுக்கணும். டுடே லஞ்ச் சாதம், உருண்டை குழம்பு, அவரைக்காய் பொரியல், வத்தல், மோர் மிளகாய். இப்படி நல்ல ஸ்னோவில் இப்படி சூடாக சமைச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும்.